தமிழ் கூறும் நல்வழியில் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் கன்னியாட்டக்கின் வணக்கம். இன்று பிறக்கும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லாம் வளத்தையும் தரணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு, இப்போ இந்த சித்திரையில் கோடை ஆரம்பிக்க போகிறது. அந்த சமயத்தில் எல்லோருக்கும் அதிகமாக உபயோகப்படக்கூடிய ஒரு பொருள் எது என்று எல்லாருக்கும் தெரியும். வசதியாக வீடுகளில் பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம சாதாரண ஆட்கள் இருக்கக்கூடியது இந்த கோடையை சமாளிப்பதற்கு தேவைப்படக்கூடிய ஒரே பொருள் ஃபேன். அந்த ஃபேன் அதுல இரண்டு வகை உண்டு. ஒன்று டேபிள் ஃபேன், இன்னொன்று சீலிங் ஃபேன். அதுல டேபிள் ஃபேனை பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கலாம். வீடியோ போகலாம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபேன் எல்லா வீடுகள்லயும் இருக்கக்கூடிய பொருள் தான் டேபிள் ஃபேன். இந்த ஃபேனை நீங்க எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செயல்முறை பழக்கமா சொல்றேன். நீங்க அது எப்படிங்கிறத பாக்குறீங்க. இப்போ கீழே இருக்கக்கூடிய பேஸ்ல 4 சுவிட்ச் இருக்குது. இது ஸ்டாப் சுவிட்ச், இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, இது ஸ்டாப். இந்த 3 ஸ்பீடுக்கு தகுந்த 3 வைண்டிங் இருக்குது. அந்த 3 வைண்டிங்க நீங்க இதை பாத்தீங்கன்னா அந்த 3 வைண்டிங் வந்து நிற்குது. இந்த 3 வைண்டிங்க்கு ரன் பண்றதுக்காக வேண்டி யூஸ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. 3 வைண்டிங்கும் ஒவ்வொரு வைண்டிங்குடைய ஸ்பீடு தக்கனா உங்களுக்கு டேபிள் ஃபேனுடைய ஸ்பீடு வரும். உங்களுக்கு இந்த ஸ்பீடுக்கு பிளஸ் ஒரே இடத்துல சுத்திட்டு தான் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதான் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஆசிலேஷன் வச்சிருக்காங்க. இந்த ஆசிலேஷனை நீங்க மேல தூக்குனீங்களா ஆசிலேஷன் பண்ணும், கீழே தூக்குனீங்களா ஆசிலேஷன் நிற்கும். அப்படி பண்ணும்போது டேபிள் ஃபேன் ஆட்டோமேட்டிக்கா மூவிங்ல வந்துட்டு இருக்கும். இந்த ஒயர்கள் அவ்வளவுமே கீழே இருந்து எடுக்கக்கூடியது. மோட்டருடைய 3 லீடு எடுத்து 3 ஸ்பீடு வேரியேஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு 3 ஸ்பீடு. இதுக்கப்புறம் இந்த நீங்க பராமரிப்பு அப்படின்னு சொல்லும் போது கெப்பாசிட்டர் வீக் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா ஃபேன் வந்து ஸ்லோவா சுத்துது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த கெப்பாசிட்டர் வீக்கா இருந்தாலும் ஸ்லோவா இருக்கும். அந்த டைம்ல நீங்க இந்த கெப்பாசிட்டர் வந்து இது ஒரு டைப்பான கெப்பாசிட்டர், எலக்ட்ரானிக் மாதிரி. இது ஒரு டிஸ்க் டைப் பெரிய சைஸ் கெப்பாசிட்டர். இதே இது எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டில 2.5 MFP கெப்பாசிட்டிக்கு போட்டீங்கன்னா ஃபேன் ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் ஸ்பீடு உங்களுக்கு கிடைச்சிடும். செகண்ட் திங், இதுல மூடி இருக்குது. இந்த மூடியை லாக் டைப் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த லாக்கை எடுத்துட்டு மேல இருக்கக்கூடிய இந்த ஆசிலேஷன் ஆப்பை உருவிட்டு லாக் எடுத்துன்னு வெளியே வந்துடும். இந்த மோட்டர்ல வந்து ஆயில் ஊத்துறதுக்கு சில ட்ராப்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க மெயின்டெனன்ஸ் ஒரு மாசத்துக்கு லேசா ஆயில் ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு அதுல வரக்கூடிய அழுக்குகள் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போகும்போது ஃபேன்ல டைட்னஸ் இருக்காது. இல்லைன்னா லீஃப் டைட் ஆகுது, ஸ்லோ ஆகுதுன்னு சொல்றாங்க. அடுத்தாப்புல நீங்க ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய லீஃபை நீங்க கிளீன் பண்ணணும். இதை எப்படி கலத்துறதுன்னு சொல்லிட்டு இதுல பிளாஸ்டிக் டைப்ல உங்களுக்கு போட்டுருப்பாங்க. முன்னாடி போட்டுருப்பாங்க, கிளிப் டைப்ல போட்டுருப்பாங்க. இந்த நெட்டை லேசா லூஸ் பண்ணிட்டு இந்த பிளாஸ்டிக் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய கிரில் அப்படியே உங்களுக்கு கலந்து வந்துடும். இந்த கிரில்ல நீங்க வெளியே எடுத்துருங்க. அந்த பிளாஸ்டிக் மெதுவாக வைங்க. ஏன்னா இது உடஞ்சி போச்சு அப்படின்னா புதுசா மாற்ற வேண்டிய ஒரு நாள் நிற்காது. பிளஸ் இதுல லாக் இருக்கு. இந்த லாக்கை நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லீஃப் உங்களுக்கு அப்படியே கலந்துருவாங்க. இது வந்து ஒரு டைட்னஸ் லாக். இப்ப என்ன இருக்குது சாப்பிட்டு, இந்த சாப்பிட்டு இவ்வளவு ஃப்ரீ ஆயிருக்கணும். ஃப்ரீ ஆயிடலாம டைட்டா இருந்துச்சு அப்படின்னா இதுல வீட்டுல இருக்கிற முடி, துணி இந்த மாதிரி ஐட்டங்கள் இதுல ஜாம் ஆயிருக்கும். இதை நீங்க கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி எடுத்துட்டு இதை கலக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதையும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இதை அப்படியே கலக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எடுத்துட்டு இந்த ஃபேனை லேசாவே சரிச்சு இந்த இடத்துல ஆயில் ஊற்றலாம். இல்லைன்னா நீங்க இதுல 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்க்ரூ கலந்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு நீங்க ஆயில் விட்டு நல்லா கிளீன் பண்ணி ஸ்லோ ஸ்பீட்ல ஓட விட்டு கிளியர் பண்ணிட்டு அப்படின்னா ஃபேன்ல இருக்கக்கூடிய அவ்வளவு டஸ்ட் ரிமூவ் ஆகி ஃபேன் ஃபுல் ஸ்பீடுக்கு வந்துடும். இதுதான் சர்வீஸ். இந்த சர்வீஸுக்கு மந்த்லி ஒன்ஸ் இல்லை 3 மாசம் ஒருக்கா நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஃபேன்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த டேபிள் ஃபேன் உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும். அதே டைம்ல இந்த கோடை சீசன் முடிஞ்ச உடனே அடுத்து உங்களுக்கு மழை சீசன் வரும்போது இந்த ஃபேன் உங்களுக்கு தேவைப்படாது. அந்த டைம்ல நீங்க ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர் வாங்கி இந்த லீஃபோட சேர்ந்து இது வரைக்கும் போட்டு நல்லா ஒரு கயர் போட்டு கட்டி வச்சிட்டீங்கன்னா தூசி ஆகாம இருக்கும். அடுத்த சீசன் டைம்ல நமக்கு இது உபயோகப்படும். இந்த மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா இந்த ஒரு ஃபேனை உங்களுக்கு பல வருடங்கள் உபயோகத்தில் இல்லைன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஃபேன் நீங்க வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால நீங்க பராமரிக்கிறது மந்த்லி ஒன்ஸ் எல்லாம் 2 months ஒருக்க நீங்க இந்த மாதிரி 1000 பராமரிக்கிறது.
திருப்பி அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்ப நீங்க இந்த லாக்ல நீங்க அப்படியே வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி நீங்க டைப் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு அது டைட் ஆகிடும். இதுதான் எங்களுடைய வேலைகள். இந்த வேலைகளை நீங்க கரெக்டா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபேன்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மாட்டும் பொழுது இந்த கைப்பிடி மேல் பகுதி இருக்கிற மாதிரி நீங்க வச்சு அது ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹோல்ல கரெக்டா கலப்பும் போது நீங்க அடையாளப்படுத்துறது ஈஸியா இருக்கும். அந்த ஹோல்ல நீங்க கரெக்டா அப்படி வச்சுட்டு திருப்பி அந்த லாக்கை போட்டு லாக் பண்ணிட வேண்டியது. இந்த லாக்கை போட்டு நீங்க லாக் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சு இப்படி எல்லாமே ஒவ்வொன்றா மாட்டி திருப்பி கிளியர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபேன் உங்களுக்கு கிளியர் ஆகும். திருப்பி இந்த சீசன் முடிஞ்சு மாற்றும் போது இதே மாதிரி ஒரு கிளீன் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்த சீசன்ல இந்த ஃபேன் உங்களுக்கு உபயோகப்படும். இப்ப கொடுத்துருக்க தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்ஸ்ல தெரியுங்க. நான் அடுத்த விஷயங்கள்